ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து காருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 கேஜெட் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். இது எல்லாமே நான் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரரில் மாட்டுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். சைடு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப ஸோ இது யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் மிரர் தான். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சைட் பார்க்குறப்போ எனக்கு கீழே உரசுதா இல்லையான்றது நான் ஈஸியாக இதெல்லாம் நான் பார்த்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஆங்கிளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேரெக்ஷனில் வேணுமோ நம்ம அதை டில் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மஸ்ட் ஹேவ் கேஜெட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம், எல்லா கார்லையுமே இருக்க வேண்டியது வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ இது நிறையா பிராண்டில் கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட் ஸ்பன் அப்படின்ற பிராண்டில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்எம்லேயே இருக்குது. ஸோ எல்லார் கார்லேயும் இது இருக்க வேண்டிய ஒன்று. ஸோ நம்ம டெய்லி காரை வந்து இப்படி துடைச்சிக்கலாம். காரில் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் துடைக்கிறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பனியன் கிளாத்து அதெல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்வேல் மார்க்ஸு ஸ்க்ராச்சஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டியான ஒரு ப்ராடக்ட்டு, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. என்னென்னு பார்த்தோன்னா, அந்த அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டரில் வர அந்த சார்ஜிங் போர்ட்டு தான். இது எனக்கு கார் கூடயே கொடுத்துட்டாங்க. பட் வெளியிலையும் நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ இதுலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது. ஒரு சி டைப் இருக்குது, அப்புறம் ஒரு நார்மல் யூஎஸ்பி டைப் இருக்குது. ஸோ காரில் இதை இப்படி மாட்டி வச்சுட்டு நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா, இந்த மேலே ஆர்கனைசர் கேஜெட் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயாவது லைசன்ஸ் காட்டணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இங்கே கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸோ லைசன்ஸ் எல்லாமே இங்கேயே நான் வச்சுக்கிறேன். அண்டு மணி வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. அண்டு சன்கிளாஸ் ஹோல்டர் எல்லாமே இருக்குது. அண்டு மேலே டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் அடிக்கடி ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தில் இது ஒன்று. அண்டு அதே மாதிரி இந்த சைடு மாட்டுறதுக்கு இந்த டிஷ்யூ ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே மேலே ஸ்லைட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைடில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் டிஷ்யூ இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் நான் மாட்டி காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்லைடிங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு டிஷ்யூ தீர்ந்து போச்சு இதில். ஆக்சுவலி டிஷ்யூ தீர்ந்து போச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரிகாமி வாங்கியிருந்தேன். இதுவுமே தனியாக அவைலபிளாக இருக்குது. ரீஃபில்லபிள் தான். நம்ம வெளியில் சூப்பர் மார்க்கெட் இல்லை இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இந்த டிஷ்யூ எடுக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, மாட்டியாச்சு. நான் காட்டுறேன். ஓகே, வேணுங்கிறப்ப கொஞ்சம் வர்றதுக்கு சிரமப்படுகிறது. ஓகே, இந்த வீடியோக்காக ஒரு 2 டிஷ்யூ வேஸ்ட் பண்ணிட்டேன். மற்றபடி டிஷ்யூ வேஸ்ட் பண்ண வேணாம். அண்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரீசெண்டாக கூட இப்போ யூஸ் ஆச்சு. ஸோ ரீசெண்டாக ஆன் ரோடு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். டயர் இன்ஃப்ளேட்டர் தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது. எல்லார் கார்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். லாங் டிரைவ் ஹைவேஸில் போயிட்டு இருக்கிறப்போ கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி போனேன். ஸ்டெப்னியும் லைட்டாக லாக் ஆகிட்டனால இதை வச்சு காற்றடிச்சு ஓரளவுக்கு பஞ்சர் கடை வரைக்கும் ஓட்டிட்டேன். ஸோ இதுவும் தேவையான ஒன்று. அண்டு பஞ்சர் கிட்டுமே நம்ம காரில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ பஞ்சர் கிட் என்கிட்ட இல்லை, பட் நான் வாங்கி. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் என்ன அப்படின்னா அந்த மொபைல் ஹோல்டர் தான். ஸோ இதுவுமே ரொம்ப தேவையான ஒன்று. அப்புறம் மெயினாக அந்த கமர்ஷியலாக வண்டி ஓட்டுறவங்க, கேபு அவங்களாம் ஓட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. நான் வந்து இந்த டைப்பில் வாங்கியிருக்கேன். இல்லை இந்த மெக்கானிசமே நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக ஓப்பன் ஆகுது. ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. நம்புனோன்னா ஓப்பன் ஆயிடுது. அண்ட் மொபைலை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கலாம். ஸோ கார் ஓட்டிகிட்ருக்கிறப்போ என்னுடைய வியூ பார்க்குறதுக்கு ஓகே. என்னென்ன இருக்கிறப்போ என்னுடைய வியூ வந்து பிளாக் ஆகலை. ஸோ கரெக்டாக டிரைவர் சீட் இல்லைனா பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு ஹெட்ரெஸ்ட்டுக்கு நடுவில் ஸோ இதுலேயே 4 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம
இந்த மாதிரி சீட் பின்னாடி இருக்கிற அந்த கம்பியில் ஹூக் மாதிரி மாட்டிக்கலாம். ரொம்ப டைட்டாகவே நடக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கேரி பேக்கு வேறு எதனா விஷயங்கள் வந்து இந்த இடத்துல மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். ஸோ கைஸ் ஒரு 5 கேஜெட் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எக்ஸ்ட்ரா 2 கேஜெட்டே காட்டிட்டேன். இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வேணும் நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய கேஜெட்ஸ் வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.